ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன ட்ரெயின் என்ற ஒரு கொரியன் சஸ்பென்ஸ் சீரியஸோட 7, 8, 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பார்க்க போறோங்க. பாத்தீங்களா, நான் அதை சொல்லும் போது என்ன எப்படியெல்லாம் கலாய்ச்சிங்க. ஆனா சொன்ன மாதிரியே 2 எபிசோட வந்துட்டோம் பாருங்க. நம்ம சொல்றதுதான் செய்வோம், செய்யறத மட்டும் தாங்க சொல்லுவோம். டேய் ஒரு வீடியோ ஒழுங்கா எடுத்துன்னு வந்துட்டேன்னா ஆணவத்துல ஆடாதரா, ராணுவத்துல அழிஞ்சவனோட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் அதிகம் அப்படின்னு உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க புள்ள இவனை பார்த்து எதுவும் திட்டுறீங்க? சேச்சா இருக்காது, நம்மளாம் ஒரே குடும்பம். நீங்க அந்த மாதிரி திட்டுவீங்களா? ரைட்டு, சும்மா தான் சொன்னேன். டைம் கட்சிடுச்சு, 2 எபிசோட வந்துட்டேன். இனிமேல் அடுத்தடுத்து 2 எபிசோடா போட்டு இந்த வாரத்துக்குள்ள இந்த சீரீஸை முடிச்சு விட்டுருவாங்க. அதோட இதுக்கு முன்னால பண்ணிருக்க 6 எபிசோட் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுத்துருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால போன எபிசோட் ஸ்டோரிய ஒரு குட்டி கதையா பார்க்கணும்னா, ஹீரோவோட வேர்ல்ட்ல ஹீரோவோட அசிஸ்டண்டா இருந்த A2ன்றவன் அங்க போலீஸாகவும் இங்க பேரலல் வேர்ல்ட்ல PA2ன்ற கிரிமினலாகவும் இருந்தான். ஹீரோ தேடிட்டு இருக்க சீரியல் கொலைகாரன் அவனாதான் இருப்பானோன்னு பலவித போராட்டத்துக்கு அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணா, இல்லங்க அவன் வேற இவன் வேற. இருந்தாலும் PA2வும் என்னமோ பெருசா ஒண்ணு பண்ணதான் பிளான் பண்ணிருக்கான். அது என்னடான்னு பார்த்தா, இவன் பாட்டியோட சாவுக்கு காரணமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனரை கொல்லணும்ன்றது. கிட்டத்தட்ட கொல்றதுக்கும் போயிட்டான். அந்த டைம் வந்து ஹீரோ தடுத்துட்டாரா. ஆனா PA2 கொல்றதுக்கு முன்னாலேயே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனரை வேற யாரோ கொன்னு போட்டானுங்க. இது மட்டுமாங்க, கொல்லப்பட்டது வேற யாரும் இல்ல, பேரலல் வேர்ல்ட்ல இருக்க ஹீரோயினோட சித்தி. எல்லாத்துக்கும் மேல சாகடிக்கப்பட்ட சித்தியோட கழுத்துல 12 வருஷத்துக்கு முன்னால காணா போன ஹீரோயின் அம்மாவோட நகைகள்ல ஒரு செயின் இருந்துச்சு. அப்ப ஹீரோ தேடிட்டு இருக்க கொலைகாரன் தானே இந்த கொலையும் பண்ணிருக்கணும். டெட் பாடியை காட்டிட்டு அதோட எபிசோட முடிச்சிட்டாங்கல்ல. இனி வரப்போற எபிசோட்ல, அதாவது இப்ப நம்ம பார்க்க போற எபிசோட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன தெரியுங்களா? கில்லரை காட்டிட்டானுங்க. சோ யார் அந்த கில்லர், இனிமேல் வரப்போற ட்விஸ்டுகள்லாம் என்ன, வீடியோக்குள்ள போய் பாத்துருவாங்களா? வாங்க. 7வது எபிசோட ஓபன் பண்ணா, PA2 ஹீரோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனரை கொல்ல விட மாட்டாருன்னதும் ஹீரோவை கொன்னே திருவன்னு துடியா துடிச்சிட்டு இருந்தானா. அப்ப அங்க வந்த PA1 ஹீரோவை காப்பாத்த PA2வோட கையிலேயே ஷூட் பண்ணாரு இல்ல. சோ அடிப்பட்ட அவனுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்து திரும்ப ஸ்டேஷன் கொண்டு போறாங்க. இந்த பக்கம் ஃபாரன்சிக் டாக்டர் சித்தியோட பாடி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதே இடத்துல தான் ஹீரோவும் இருக்காரு. அவன் என்ன பாடி அனலைஸ் பண்ணி கொலை எப்படி நடந்துச்சுன்றது, இதே பேட்டர்ன்ல கொலை நடந்து இதுக்கு முன்னால ஹீரோ 6 பாடிஸ பாத்திருக்காரு. அவருக்கு தெரியாத சட்டமா? பாடியோட கண்டிஷனை பார்த்தா எப்படியும் கொலை நடந்து 3 மணி நேரம் இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் PA2 ஸ்டேஷன்ல தானங்க இருந்தான். அப்போ அவன் கொலைகாரனா இருக்க 100% சான்ஸே இல்ல. அப்புறம் ஃபாரன்சிக் டாக்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம ஃபர்ஸ்ட் கழுத்து நடிச்சு கொண்டு இருப்பானுங்க. அப்புறம் செத்த போனதை எதுக்கு 10 வாட்டி அடிச்சிருப்பானுங்கன்னே தெரியாது. மண்டையில மகார் பகார்னு அடிச்சு மண்டை ஓட்டுல ஓட்டையே விழுந்திருக்கும். அதானே? சோ இதுதான் கில்லரோட பேட்டர்ன், கில்லரோட ஸ்டைல். பட் இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது வரைக்கும் இங்கே கொலைகளை பண்ணிட்டு வேற உலகத்துல பாடியை போடுற கில்லர் முதல் முறையா இங்கேயே கொலை பண்ணி பாடியை இங்கேயே போட்டிருக்கான். அது காரணம் என்னன்னு நமக்கு தெரியும்ல. எந்த ட்ரெயின் இந்த உலகத்துல இருந்து வேற உலகத்துக்கு போகுமோ அந்த ட்ரெயின் தான் இப்ப ரன்னிங்லே இல்லையே. பழசாயிடுச்சுன்னு ட்ரெயினை தூக்கி குடோன்ல போட்டாங்க. ட்ரெயின் போற பாதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால கில்லர் பாடியை அப்படியே போட்டிருக்கான். இந்த விஷயத்தை ஹீரோ ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, இதே ஃபாரன்சிக் டீம் இந்த வீட்ல இருக்க வேற ஒரு ரூம்ல போய் செக் பண்ணா அங்க சவுத்துலலாம் ரத்த கரியா இருக்குங்க. அது என்ன ஏதுன்னு காட்டுறதுக்கு முன்னாலேயே அந்த பக்கம் ஹீரோயினுக்கெல்லாம் மண்டை குடையுது. எப்படி 12 வருஷத்துக்கு முன்னால நம்ம வீட்ல காணா போன நம்ம அம்மாவோட நகை எப்படி இப்ப சித்தியோட பாடியில இருக்கு? இத ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க கேப்ல ஹீரோயின் தவிர சித்தியோட செல்லுக்கு லாஸ்டா கால் பண்ணிருக்க ஆள் ஹீரோயின் தான். ஹீரோயின் தான் போன எபிசோட்ல பார்த்தால PA2வோட கேமரால சித்தியோட வீடு இருக்கிறத. எங்க அந்த பீச்சோர முளைச்ச பீன்ஸ், அதான் PA2 சித்தியை கொல்ல போயிட போறானு அவங்கள அலர்ட் பண்ணதான் போன் பண்ணிருக்கா. பட் அந்த டைம்லலாம் சித்திக்கு ஊன்னு ஊதிட்டாங்க போல, போன் எடுக்கலையா. சோ ஹீரோ அதை பத்தி பேசதான் கூப்பிடுறாருன்னு இவளா நினைச்சுக்கிட்டு, இங்க பாருங்க நான் கால் பண்ணது இதுக்காகத்தான், மிச்சபடி எனக்கு அவங்கள பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது. கரெக்ட், நான் சின்ன வயசுல இருந்து அவங்க கூட தான் வளர்ந்தேன். ஹை ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் மட்டும் தாங்க இருந்தேன். அப்புறம் நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ஒவ்வொன்னா சொல்ல எனக்கு தெரியுமா, ஆனா நீ அவங்க கூட வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல அப்படின்னு ஹீரோ இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த நடுவில் அடிச்சு விட்டு எமோஷனலா பேசினதும் இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஹீரோயின் திருத்திருந்தா முடிகிறா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல்லம்மா, நான் கொலைகாரனோட பையன், நீ கொலைகாரனோட பொண்ணுன்னு. உனக்குள்ள இருக்க அந்த எண்ணத்தை நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவேன்னு இப்ப நடந்துச்சு பாத்தியா. சித்தியை கொலை பண்ண அதே கில்லர் தான் 12 வருஷத்துக்கு முன்னாலும் அப்பாவை கொன்னவனும். இந்த 2 கொலை மட்டும் இல்லாம நடுவுலையும் 6 கொலை. நீ நம்பலனா எப்படி 12 வருஷத்துக்கு முன்னால உன் வீட்டுல காணா போன நகையெல்லாம் அவன் கொலை பண்ற ஒவ்வொரு பாடிஸ்க்கு மேலேயும் இருக்கும். அப்போ அப்பாவை அவன் தானே கொண்டு இருப்பான். இந்த கில்லரை சில பேர் பார்த்துட்டாங்கன்னா கில்லர் அவங்களையும் கொன்னான். ட்ரக் டீலிங் பண்ற புரோக்கர் சித்திக்கு முன்னால 6வது விக்டிமை கொன்னவனும் அவனே தான். இப்போதைக்கு கில்லரை பார்த்துட்டு உயிரோட நம்ம முன்னால இருக்க ஒரே ஆள்னா PA2 தான். அவன் வாயை திறந்தாதான் நம்ம கில்லருக்கு வாக்கியரிசியே போட முடியும் அப்படின்னு இப்ப ஸ்டேஷன்ல இருக்க PA2 கிட்ட போயிட்டுங்க. டே 6வது விக்டிமை கடத்தினப்போ நீ அங்க ஏதோ ஒரு காரை பார்த்ததா சொன்னலடா, வேற ஏதாவது தகவல் இருந்தா சொல்றா, கில்லரை பிடிக்க ஈஸியா இருக்கும்னு ஹீரோ கேட்டா தள்ளுவாங்க. நான் ஏன் உனக்கு சொல்லணும், ஆக்சுவலா அந்த கில்லர் எனக்கு நல்லதானே பண்ணிருக்கான். நானே சித்தியை கொல்லணும்னு பார்த்தேன், எனக்கு பதிலா அவன் கொண்டு இருக்கான்னா கிட்டத்தட்ட அவன் என்னோட பார்ட்னர் மாதிரி தான். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு PA2 அதப்பு காட்டினதும் உனக்கெல்லாம்
ஒரு உயிர் போறது அவ்வளவு ஈஸியா இருக்குல்ல, உயிர் போறதோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு அவனை காட்டவா அப்படின்னு பேசிக்கிட்டே ஏஞ்சி வந்த ஹீரோங்க கப்புன்னு அவன் கழுத்துல ஒரு நண்டு புடிய போட, சார் உள்மூச்சு வாங்குது சார் விட்டுருங்க சார்ன்னு PA2 கதறான். இதே மாதிரி இன்னும் ஒரு 30 செகண்ட் பிடிச்சிட்டு இருந்தான்னு வையன், உன் உயிர் உன் உடம்பு விட்டு பிரியறத நீ உன் கண்ணாலேயே பார்க்கலாம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்படி தாண்டா கில்லர் எல்லாரையும் கொண்டு இருக்கான். அவனை காட்டி கொடுறானா. இப்பதான் முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபான்ற பாட்டை என்கிட்ட பாடிட்டு இருக்க. இங்க பாடுறா, ஒரு உலகத்துல ஒருத்தவன் எப்படி பட்டவனா இருக்கணும்ன்றத அவனே தான் முடிவெடுக்கணும். இந்த உலகத்துல நீ ஒரு உயிரை காப்பாத்த போற ஆளா இருக்க போறியா, இல்ல இந்த உலகத்துல ஒரு உயிர் போறதுக்கு காரணமான ஆளா இருக்க போறியா, அதை நீயே முடிவு பண்ணிக்கோ. இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றதா இல்ல அப்படின்னு நறுக்குன்னு 4 வார்த்தையை கேட்டு ஹீரோ அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட உலகத்துல இருந்த 2.0 நேத்து நைட்டு தான் எப்படியாவது இவன் உலகத்துக்கு போயிடணுன்ற ஆசையோட ஒர்க்கிங்ல இல்லாத ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தான். பட் இவன் நினைச்ச மாதிரி ட்ரெயின் எதுவும் வரலையா. சோ இப்ப தட்டு மாதிரி அதே ஹாஸ்பிடல் வர இவன் தான் சரியான போதை கையாச்சே. போதைய போட்டாதானே வேலை நடக்கும். உடம்புல போதை இல்லாம தடுமாறிக்கிட்டே ரூமுக்கு வரும்போது அங்க ஃபாரன்சிக் டாக்டர் இருக்கா. நான் கேட்ட கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு 12 வருஷத்துக்கு முன்னால இந்த உலகத்துல ஹீரோ அப்பாவோட கேஸ் ஃபைல் நடந்துச்சு இல்ல, அதை தான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லங்க. 2.0 உலகத்துல 12 வருஷத்துக்கு முன்னால கிரைம் நடக்கும்போது ஒரு கார் இவன் அப்பாவை இடிக்க வந்துச்சு. ஆனா இவன் உள்ள புகுந்து அப்பாவை காப்பாத்திட்டான். இந்த உலகத்துல ஹீரோவால அது முடியல. ஹீரோ அப்பாவை பார்க்கும்போதே ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போய் தானே இருந்தாரு. சோ இவன் உலகத்துல அந்த டைம் என்ன நடந்துச்சோ அந்த பிளாஷ்பேக்க 2.0 யோசிச்சு பாக்குறான். ஹீரோயின் அப்பாவோட கொலையை பார்த்துட்டு 2.0 அப்பா துடிக்க ரோட்ல ஓடி வந்துட்டு இருந்தாரா. அப்போ ஒரு கார் அவர் இடிக்கிற மாதிரி வந்துச்சா. 2.0 உள்ள புகுந்து காப்பாத்தினதோட அந்த சீன் முடியல. எந்த கார் இடிக்க வந்துச்சோ கார் நம்பரையும் அவன் பார்த்திருப்பான். கார்ல இருக்க ஆளையும் மிரட்ட கிட்ட போயிருப்பான். அப்ப காருக்குள்ள டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்க ஆளோட கையிலங்க மாங்கா சைஸ்ல ஒரு மச்சம் இருந்திருக்கு. ஒரே நாள் ஒரே டைம் ஒரே கிரைம். ஆனா என் உலகத்துல என் அப்பா பழிச்சிட்டாரு, இந்த உலகத்துல ஹீரோவோட அப்பா செத்துட்டாரு. எந்த கார் என் அப்பா வெடிக்க வந்துச்சோ அந்த கார்ல இருந்தவன் தான் குலகாரனா இருக்கணும். 2 உலகத்திலயும் குலகாரம் மாட்டவே இல்ல. எப்படியாவது கார் நம்பரை வச்சு அந்த கார் ஓனரை பிடிக்கணுமா அப்படின்னு 2.0 இங்க சொல்லிட்டு இருக்கும் போது இங்க ஹீரோ இருக்க உலகத்துல செம்ம ட்விஸ்டுங்க. PA2 ஸ்டேஷன்ல இருந்து வேற இடத்துக்கு மாத்துறாங்க. ஸ்டேஷனை விட்டு வெளியே அவன் வேன்ல ஏற போகும்போது 12 வருஷத்துக்கு முன்னால கையில மாங்கா சைஸ் மச்சம் வச்சிருந்த ஒரு ஆளை 2.0 பாத்துருந்தான்ல. PA2 அதே ஆளை தான் 6வது விக்டிம் கடத்தப்பட்ட ரோட்லயும் பிளாக் கலர் கார்ல பாத்துருப்பான். அதே மச்ச வச்ச ஆள் இப்ப ஸ்டேஷனுக்குள்ளயும் நடந்து வரான். இத PA2 பாக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ இவங்கிட்ட சொன்ன கருத்து காதல ஒலிக்க, ரைட்ரா நம்ம இந்த உலகத்துல ஒரு உயிரை காப்பாத்துற ஆளாதான் இருக்கணும்னு ஹீரோவுக்கு போன போட்டவன் பாத்துட்டேன் கில்லரை நான் பாத்துட்டேன் ஐயா. கையில மச்ச வச்சு இப்ப ஸ்டேஷனுக்குள்ள வர ஆள் தான் கில்லர். அவனையே தான் 6வது விக்டிம் கடத்தப்பட்ட ரோட்லயும் நான் பிளாக் கலர் SUV கார்ல பார்த்தேன். சீக்கிரம் அவனை புடிச்சு போடுங்கய்யான்னு PA2 சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் ஸ்டேஷன்ல இருக்க ஹீரோ முன்னால வந்து நிக்கிறான். பக்காளி யாரான்னு பார்த்தா இந்த உலகத்துல இருக்க சித்தி பையன். ஹீரோவோட உலகத்துல நல்லா பிறப்புரிமை வாங்காத வரப்பு ஓனா மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருந்துகிட்டு இங்க செம்ம ஸ்டைலா இருக்கான். கோர்ட்டு சூட்டு சதுர கட்டிங்கு, கண்ணு கீழே ஒரு மார்க்கு, ஒரு கண்ணு பிளாக் ஆகவும் இன்னொரு கண்ணு ப்ளூ ஆகவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளூவா இருக்க கண்ணுல பார்வை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியோ அதிரி புதிரியா வந்து நிக்கிறாங்க. அவனை பார்த்ததும் ஹீரோவுக்குள்ள ஒரு ஷாக்கு. அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட வந்தா சித்தியோட போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துக்கு போனவ. இவகிட்ட ஹீரோ சொன்னார் இல்லையா, அட்டாப்சி ரிசல்ட் வரதுக்கு முன்னாலேயே கொலை இப்படிதான் நடந்திருக்கும்னு. அதே மாதிரி கொலை நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டவ அப்ப ஹீரோ உண்மையை தான் சொல்றானோ, என் அப்பாவை கொண்டது அவன் அப்பா இல்லையோ. அந்த குழப்பத்தோட இவளுக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போய் எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர், இத்தனை வருஷமா நான் யார் மேல கோவமா இருந்தனோ அவர் உண்மையான கொலைகாரன் இல்லனா நான் தப்பான ஆள் மேல கோவமா இருந்து என் வாழ்க்கை முழுக்க வீணாகிட்டான்ல. எதுக்கு கொலைகாரன் என் சித்தியை கொலை பண்ணா? 2 நாளைக்கு முன்னால கூட சித்தி எனக்கு போனா பண்ணிட்டு இருந்துச்சு, நான் எடுக்கலன்னதும் நேராவே என்ன வந்து பார்த்து பேசிட்டு டாக்டர் அப்படின்னு ஹீரோயின் ஏதோ ஒன்னு சொல்ல வரும்போதே திரும்ப ஸ்டேஷனை விட்டு வெளியே வர சித்தி பையனை காட்டுறாங்க. யார்ட்டையோ போன்ல பேசிக்கிட்டே வரான். டேய் காசு தான்டா, 2 நாள் வெயிட் பண்ணுங்கடா தரேன், ஏன்டா போட்டு பிச்சு புடுங்குறீங்க, வெயிட் பண்ணுங்க வரும்னு பேசிக்கிட்டே வந்து அவன் கார் டிக்கி ஓபன் பண்றான். அப்ப அங்க வந்த ஹீரோ டிக்கில என்னெல்லாம் இருக்குன்றத சும்மா நோட் பண்ண. ஹீரோவுக்கு தெரியும் தானே கில்லர் ரயில்வே ஸ்டேஷன்ல 6வது விக்டிமோட பாடி இருக்க பேக தள்ளிட்டு போறப்போ அவன் ஒரு காலை தாங்கி தாங்கி நடந்து போனான்னு. இங்க சித்தி பையனோட கார் டிக்கிலியோங்க சப்போர்ட் இல்லாத காலுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. கூடவே ஜிம் பேக் அது இதுன்னு சில பல ஐட்டம்ஸ் இருக்கா. எதுக்குடா இதுன்னு கேட்டா சித்தி பையன் எதையோ சொல்லி சமாளிக்கிறான். அது இருக்கட்டும், உன் அம்மா இறந்திருக்காங்க, அம்மா போயிட்டாங்களேன்னு மூஞ்சில துளி கூட வருத்தம் இருக்க மாதிரி தெரியலையே. ஸ்டேஷன் வந்து கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆமா இல்லன்னு சொல்லிட்டு போற. உங்க அம்மாவை யாரு கொன்னா, கொலைகாரன் யாரு, இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அதை பத்தி கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லல்ல. இருக்கட்டும் நீயா கேட்கலனாலும் உன்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டியது போலீஸான என்னோட கடமை. அப்புறம் சாருக்கு பெரிய கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்குமோ, இப்ப நீ வச்சிருக்க சேடான் இந்த பிளாக் SUV அப்படின்னு PA2 கில்லர் என்ன கார் வச்சிருந்ததை பார்த்தானோ அதை சும்மா இவனை பயமுறுத்த இங்க சொன்ன ஹீரோ, கண்டிப்பா உன் அம்மாவை கொண்ட கொலைகாரனை நான் என் கையாலே பிடிப்பேன், வெயிட் பண்ணு இத சொல்லி பக்க கிளப்பிட்டு போறாருங்க. அடுத்து ஹீரோ கிட்ட வந்த ஹீரோயின் இவ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட
என்னமோ சொல்ல போனால 2 நாளைக்கு முன்னால சித்தி என்ன வந்து பார்த்து பேசினாங்கன்னு அதே கதையை ஹீரோ கிட்ட சொல்றா. அன்னைக்கு எனக்கு சும்மா சும்மா போன் பண்ணிட்டே இருந்தாங்க சார், நான் எடுக்கல. பார்க்க ஸ்டேஷன் வாசலுக்கே வந்துருச்சு. நானும் போய் என்ன ஏதுன்னு கேட்டா, நாமா இத்தனை வருஷம் கழிச்சு அம்மாவை பாக்குற, ஒரு பாச நேசம் இருக்கா உனக்கு, எரிஞ்சு எரிஞ்சு உடறேன்னு சித்தி கேட்டிருக்கு. யாரு நீ எனக்கு அம்மா, அந்த 3 எழுத்து வார்த்தையும் வாயிலிருந்து சொல்லலாம் உனக்கு அருகதையே இல்ல தெரியுமா? பார்க்க நல்லா தேச துரோகம் பண்ண தேங்கானார் மாதிரி இருக்க, கீழே வச்சு தேய்ச்சிட போறேன், எதுக்கு வந்தியோ அதை மட்டும் சொல்லு, அனாவசியமான கண்டென்ட் எல்லாம் பேசாதன்னு ஹீரோயின் பாயிண்ட்ல குறியா இருக்கா. சரிம்மா, கொஞ்ச நாள் நீ என்னோட என் வீட்டுல வந்து இறேன், எனக்கு பயமா இருக்குமா, அதுவும் நான் பயப்படுறதே என் பையனை நினைச்சுதாமா, ரீசெண்டா அவன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு பேசிட்டு இருந்த சித்தியோட கையிலயோ கைய புடிச்சு இறுக்கி அடிச்சதுக்கான மார்க்ஸ் எல்லாம் இருக்குங்க. சோ இந்த சித்தி பையன் இருக்கான்ல, அவன் கேம்பிளிங் சூதுன்னு அழிஞ்சு போறதுக்கான எல்லா வேலையும் பார்த்திருக்கான். ஏகப்பட்ட பணம் லாஸ், கடங்காரன் ஆயிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல சித்தி பையனை கண்டுக்கிறதே விட்டாங்க. உங்க அப்பன் செத்து அந்த இன்சூரன்ஸ் காசுல வந்த பணத்தை வச்சு நான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாகுனா நீ சல்லி பையனா இருந்தே அழிச்சிருவ போலியே, என்ன ஆள விடுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவனுக்கு பணம் வேணும், சோ அடிக்கடி பணம் கொடுங்கன்னு கேட்டு அவன் டார்ச்சர் பண்ணிருக்கான். இப்படி யோசிச்சு பாருங்களேன், சித்தி பையன் கில்லரா இருந்து சித்தி செத்தாதான் பணம் கிடைக்கும்ன்றதுக்காக அவங்கள கொண்டு இருந்தா பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. பாடி போலீஸ்க்கு கிடைச்சு ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சாதான் சித்தியோட சொத்து அவனுக்கு வரும். அதனாலதான் பாடியை எல்லா தடவையும் மாதிரி இல்லாம வேணும்னே நம்ம கண்ணில் கிடைக்கணும்னு போட்டிருக்கானோ. அதை ஹீரோ கெஸ் பண்ணும் போதே இங்க வந்த குட்டிமேட் விசாரிச்சிட்டோம் பாஸ், நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிளாக் கலர் எஸ்யூவி காரு சித்தி பையனோட பேர்ல இருக்குன்னு சொல்ல இங்க சித்தி பையன் கிட்ட வந்தாங்க. PA2 பாட்டி எந்த மார்க்கெட்ல கடை வச்சிருந்தாங்களோ அந்த மார்க்கெட்டை தானே சித்தியோட கம்பெனி டெவலப் பண்றதா இருந்துச்சு. அந்த மார்க்கெட்ல தான் சித்தி பையன் அவனோட பிளாக் கலர் எஸ்யூவி காரை ஒளிச்சு வச்சிருக்கான். இப்ப யாருக்கும் தெரியாம அந்த கார் அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பும் போது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டுங்க. கார் ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் ஆக ஆக இவன் இந்த காரை வச்சு என்னெல்லாம் கூத்து பண்ணானோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். தக்காளி, இவன் தாங்க பிளாக் கலர் எஸ்யூவினால ஃபர்ஸ்ட் விக்டிம்ல இருந்து 6வது விக்டிம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போய் கடத்தின ஆளே இவன் தான் கடத்திருக்கான்னா இவன் தானே கொலையும் பண்ணிருக்கணும். சோ அந்த உலகத்துல பைத்தியக்காரனா இருக்க சித்தி பையன் தான் இந்த உலகத்துல சீரியல் கில்லர், அதுவும் தெளிவான கில்லர். எப்ப ஹீரோ பிளாக் கலர் எஸ்யூவின்ற காரை சொன்னாரோ அப்பவே அவனுக்கு பயம் வந்து காரை எடுத்துட்டு போறான்ல. இந்த காரெல்லாம் கிராஷ் பண்ற ஒரு கடையில கொடுத்து காரை அழிக்க சொல்லிட்டு போயிட்டான். பட் அங்கதான் வச்சிருக்காரு ஹீரோ செக்க. ஹீரோவுக்கு தெரியும் நம்ம இவங்கிட்ட இந்த காரோட பேரை சொல்லி உசு போட்டா அவன் எவிடன்ஸா அழிக்க ட்ரை பண்ணுவான். அப்பதான் அந்த காரை சீஸ் பண்ணி நம்மளால செக் பண்ண முடியும்னு. இப்ப டைரக்டா சித்தி பையன்கிட்ட போயிட்டு காரை கேட்க முடியாது இல்ல, அதுக்கு வாரண்ட் வேணும், அவன் கொடுக்க முடியாதுன்னுவான். கார் கடைக்கு வந்துட்டா அது கடைக்காரன் சொத்து, அவங்கிட்ட இருந்து ஈஸியா காரை வாங்கிடலாம். ஹீரோ சித்தி பையன்கிட்ட அந்த காரை பத்தி சொல்லும் போதே அதுக்கு பக்கத்திலேயே தான் PA1 வேற ஒரு கார்ல இருந்திருப்பான். சித்தி பையன் கிளம்பும் போது ஃபாலோ பண்றான் அவனை அப்படின்னு ஹீரோ PA1க்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருப்பாரு. அதை வச்சு கரெக்டா இங்க வந்த PA1 காரை தூக்கிட்டான். காரை செக் பண்ணா அதுல பல பெண்களோட இன்க்ளூடிங் 5வது விக்டிம் 6வது விக்டிம் அவங்களோட DNA ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கிடைக்குதுங்க. பிளஸ் ஒரு ஜிம்ல இருக்க லாக்கரோட சாவி ஒண்ணும் கிடைக்க. ஹீரோ சித்தி பையனோட கார்டு கீழே பாத்துருந்தாரு இல்ல, ஜிம் பேக் ஒன்னு இருந்துச்சா, சோ அங்க என்னமோ ஒண்ணு இருக்கும்னு நினைச்சு ஜிம்முக்கு போனவங்க சாவியால லாக்கரை ஓபன் பண்ணா கொக்கா மக்க சித்தி பையன் கொலை பண்ணதுக்கு யூஸ் பண்ண சுத்தி 12 வருஷத்துக்கு முன்னால காணா போன ஹீரோயின் அம்மாவோட நகைகள்ல மீதி இருக்க நகைன்னு மொத்தமும் இருக்கா. மாட்னாண்டா மண்ட கசாயம் நம்ம நினைக்கும் போதே ஹீரோ கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தெல்லாம் டிவி நியூஸ்ல போட்டாங்க. சித்தி பையன் தான் சந்தேகப்படுற சீரியல் கொலையாளின்னு. அந்த நியூஸை பார்த்த சீஃபுக்கோ பயங்கரமான மன வருத்தவங்க. ஏன்னா இவங்க தானே 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோவோட அப்பா தான் கொலைகாரன்னு தப்பா அரெஸ்ட் பண்ணவங்க. அதனால ஹீரோவோட வாழ்க்கையே 12 வருஷமா நரகமாயிடுச்சு இல்ல. சோ இப்ப ஹீரோவா அவங்க ரூமை கூப்பிட்டு மன்னிச்சிருப்பா, என்னாலதான் நீ எல்லாத்தையும் இழந்துட்டல, ரொம்ப சாரின்னதும் அட விடுங்க மேடம், நான் கூட அப்படிதான் நினைச்சேன், ஆனா நான் எதெல்லாம் இழந்தேன்னு நினைச்சனோ அதெல்லாம் தான் இப்ப எனக்கு கிடைச்சிடுச்சு. அப்பாவும் இருக்காரு, ஹீரோயினும் இருக்கா, வேலையும் இருக்கு, என் அப்பா எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னல அவங்கள, அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இப்ப கோர்ட்ல புதுசா ஒரு கேஸ போட்டு எந்த கேஸ்ல எங்க அப்பா அரெஸ்ட் ஆனாரோ அதுல அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். கடைசி காலத்துல அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பாருங்க. சோ என் அப்பா எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சா அப்படின்னு ஹீரோ கேட்டா மேட்ரு என்னன்னா சீஃபுக்கு தெரியும் 2.0 அப்பா எங்க இருக்காருன்னு. பட் ஹீரோ கிட்ட அதை சொல்லுங்க, தேடிட்டு இருக்கேன்பா, கிடைச்சா பாக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் இப்ப 2.0 அப்பா ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறாரு. அவரோட கடைசி காலங்களை எண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா அவருக்கு லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளங்க, அவர் சாக போறாருன்னு அவருக்கே தெரியும். அது தெரிஞ்சுதான் கடைசியா ஒரு தடவை பையனை பாத்துட்டு போலான்னு 2.0 வீட்டுக்கே வந்திருக்காரு. சீஃபு கிட்டையும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, வேணாம் மேடம், ஏற்கனவே என் பையன் என்னால நிறைய பட்டான், இப்ப நான் சாக போறேன்னு சொல்லி வேற ஏன் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு என்ன பத்தி சொல்லாதீங்கன்னு. அதனால சீஃப் இந்த உண்மையை மறைக்கிறாங்களா. அங்க இருந்து கிளம்பின ஹீரோ
ஃபாரன்சிக் டாக்டர் கூப்பிட்டான்னு சொல்லி இங்க வந்தா நம்ம இதே எபிசோட்ல பாத்துருந்தோம்ல, கொலை நடந்த சித்தியோட வீட்டுல வேற ஒரு ரூம்ல செவுத்துல ரத்தக்கரியா இருந்துச்சுன்னு. அது யாரோட ரத்தக்கரைன்னு இவ கண்டுபிடிச்சிட்டா. கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனாலும் ஹீரோ கிட்ட சொல்றதுக்கான அவசியம், செவுத்துல கிடைச்ச ரத்தக்கரை ஹீரோயினோட ரத்தக்கரையா அப்படின்னா அந்த டைம்ல இங்க வாழ்ந்த ஹீரோயினை சித்தி அடிச்சு டார்ச்சர் பண்ணுச்சுல்ல, அதுல பட்ட ஹீரோயின் ரத்தக்கரையா இருக்கணும். ஐயோ, நம்ம உலகத்துல எப்படியோ நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டோம். இந்த உலகத்துல நம்ம ஹீரோயினை காப்பாத்தாம விட்டதுனால அவ சித்தியால எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. அதை யோசிச்சுக்கிட்டே ஹீரோ சித்தியோட வீட்டுக்கு வர அந்த ரூம்ல நடந்த சம்பவங்களை பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. நல்லா பார்த்து பார்த்து வளர்த்த பன்னிக்குட்டி மாதிரியே ஒருத்தன் இருக்கான்ல சித்தி பையன். அவன் இந்த ரூமுக்குள்ள ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க போயிருக்கான். பதிலுக்கு கையில ஷார்ப்பான பொருள் ஒன்று எடுத்த ஹீரோயின் தலைவன் கண்ணுக்கு கீழே ஒரு மார்க்கை போட்டு, இன்னொரு வாட்டி எனக்கு பக்கத்துல வரணும்னு நினைச்ச, இப்போவாது கண்ணுக்கு கீழே தான் விட்டேன், அடுத்து கண்ணுக்கு உள்ளேயே விடுவேன், போடுறான்னு அடிச்சு துரத்திட்டா. போட்ட மார்க்கில் அவன் ஒரு கண் பார்வை ஓகையா. அதுல கடுப்பான சித்திங்க நடி பண்ணிட்டான். அப்படி என் புள்ள ஒன்ன சும்மா தொட வந்தான். ஏன் வீட்டு காசுல வாழற, இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டியா? இப்ப பாரு, ஒன்னால என் பையனுக்கு ஒரு கண்ணு போச்சு, அதை எப்படி நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு அப்ப ஹீரோயினை வெறித்தனமா அடிச்சு அதுல தெரிச்ச ரத்தம் தான் செவுத்துல எல்லாம் படிஞ்சிருக்கு. அதை நினைச்சு நினைச்சு ஹீரோவுக்கு சோகம் தாங்கல, ஓன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீனை முடிச்சுட்டு இங்க 2.0 கிட்ட வந்தா இவன் பிளான் என்னவா இருந்துச்சு? 12 வருஷத்துக்கு முன்னால எந்த கார் இவன் அப்பா வெடிக்க வந்துச்சோ அந்த கார் ஓனரை கண்டுபிடிக்கணும்ன்றது தானே. அந்த காரே சித்தி பையனோட தாங்க. ஹீரோட உலகத்துல சித்தி பையன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான். 2.0 அவனை பார்க்க போயிட்டான். அங்க இருக்க அவன் கையிலயும் மாங்காய் சைஸ் மச்சம் இருக்கு. சொல்றா, நீ தானே ஹீரோயின் அப்பாவை கொன்ன, அதை எங்க அப்பா பாத்துட்டாருன்னு அவரையும் கொல்ல வந்த, உண்மைய சொல்லலனா உள்குத்தி ஹெவியா விழுந்தம்பி அப்படின்னு கம்பிக்குள்ளலாம் கைய விட்டு அவனை போட்டு படுத்து எடுத்ததும் அங்க ஒரு மஜ்ஜா ட்விஸ்டடான பிளாஷ்பேக்குங்க. 2.0 சொன்னதுல பாதி கரெக்ட். இவன் அப்பாவும் சரி ஹீரோவோட அப்பாவும் சரி ஹீரோயின் அப்பாவோட பாடியை பார்த்துட்டு அங்க இருந்து உழுந்தடிச்சுட்டு ஓடி வந்தாங்களா. எங்க இவர் சாட்சியா மாறிட போறாருன்னு இவரை கொல்றதுக்காகத்தான் அவருக்கு பின்னாலேயே சித்தி பையன் கார் ஓடிட்டு வந்திருக்கான். ஆனா ட்விஸ்ட், காருக்குள்ள அவன் மட்டும் இல்ல, கூடவே இன்னொருத்தவனும் இருந்திருக்கான். ஓட்ரா ஓட்ரா ஓட்ரா, அந்த ஆள் பாத்துட்டான்டா. பார்த்ததை வெளியே சொன்னா கொலை பண்ண நம்ம 2 பேருக்குமே சங்குதான். அந்த ஆளை இடிச்சு தூக்குன்னு கூட இருக்கவன் உசு பேத்திருக்கான். டேய், நான் சும்மா தாண்டா அங்க போனேன், நீ தாண்டா கொலை பண்ண, நான் என்னடா பண்ண, என்னாலாம் இடிக்க முடியாதடா அப்படின்னு சித்தி பையன் சொன்னாலும் கூட இருக்கவன் இல்ல. ஆமா, நான் தான் கொன்னேன், ஆனாலும் நீ கூட இருந்தல்ல, உனக்கும் அதுல பங்கு இருக்குல்ல, நான் மாட்டினா நீயும் தான் மாட்டுவ, தட்டி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லி ஹீரோவோட உலகத்துல ஹீரோ அப்பாவை அடிச்சு தூக்கிட்டாங்க. 2.0 உலகத்துல அவன் அப்பாவை காப்பாத்திட்டான். ஆக சித்தி பையன் கொலகாரன் இல்ல, சித்தி பையன் கூட இருந்த அவன் தான் கொலகாரன். சித்தி பையன் கூட்டாளி. இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த சித்தி பையன் ஒரு டிராயிங் ஒண்ணு வரைஞ்சிருக்கான். அதுல யாரோ ஒரு ஆள் இன்னொரு ஆளை சுத்தியால் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த சுத்தியால் அடிக்கிற இன்னொரு ஆள் தாங்க கில்லர். 2.0க்கு உண்மை தெரிஞ்சு உடம்பு வேற பாவம் அவனுக்கு ஒரு பக்கம் கடகடன்னு ஆடுது. போதை எடுத்துக்காம ஹாஸ்பிட்டல்லே போதை ஊசி எதையாவது போட்டுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஆள் வேற வந்து, யாரா அவன் திருட்டு பையன், என்னடா பண்ற அப்படின்னு மிரட்டி விட்டானுங்களா. தப்பிச்சு பயந்து ஓடி ட்ராக் கிட்ட வராங்க. அதிசயத்தை பாருங்களேன், இவன் ட்ராக் கிட்ட வந்ததும் மணி 9:35 ஆகுது. இனிமேல் பேரலல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம வரவே வராதுன்னு நினைச்ச ட்ரெயின் அங்க வரதுக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது. ட்ராக்ல சவுண்டு, பக்கத்துல இருக்க கல்லெல்லாம் ஆடுது. சூப்பர்னு நம்ம வைப் ஆகும் போதே ஹீரோ இருக்க இடத்துக்கு வர ரொம்ப நேரமா ஸ்டேஷன்ல ஹீரோயினா ஆளையே காணோங்க. எங்க போயிருக்கான்னு விசாரிக்கிறப்பதான் தெரியுது, அதான் சார் PA2 பாட்டி ஒரு மார்க்கெட்ல கடை வச்சிருக்காங்கல்ல, அங்கதான் சித்தி பைய ஒளிஞ்சிருக்கான்னு ஒரு துப்பு கடிச்சுது, நான் போய் பாத்துட்டு வரேன்னு ஹீரோயின் போயிட்டாங்க. அத குட்டி மேட் சொன்னதுதான். அட நம்பூதிரி வீட்டு நவாப்பழம், என்னடா வேலை பார்த்திருக்க நீ? அந்த மார்க்கெட்டே சித்தியோட ஃபேமிலிக்கு சொந்தமான மார்க்கெட்டு தானே. இப்ப அங்க கடை கூட எதுவும் ரன்னிங்ல இல்ல. அப்ப சித்தி பையன் அங்க ஒளிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு தானே. ஹீரோயின் அங்க தனியா போயிருக்கான்னா இதை இந்நேரம் நீ என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏன்டா சொல்லாம விட்டேன்னு அறக்க பறக்க ஹீரோ, PA1, குட்டி மேட் எல்லாரும் மார்க்கெட்டுக்கு பறக்குறாங்க. அதுக்குள்ள மார்க்கெட்டுக்கு போன ஹீரோயினை சித்தி பையன் புஷ்டான். வலைய கொடுக்குறான். நீ தானடா என் அப்பாவை கொன்ன, ஏன்டா கொன்னன்னு ஹீரோயின் கேட்டா, ஆமா, இதுக்கு வேற உனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஆள் எனக்கு பிடிக்கல, போட்டு தள்ளிட்டேன். அந்த ஆள் கழுத்து நான் நெரிக்கும் போது அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தாண்டி இப்போ உன் கழுத்தை நெரிக்கும் போது நீயும் இருக்க. ஏன் ஒரு கண்ணை குத்தி கோளாறு பண்ணல ஹீரோ, அதே பனிஷ்மெண்ட்டை உனக்கு கொடுக்குறேன். ரைட் எடுக்கலாமா லெஃப்ட் எடுக்கலாமா அப்படின்னு அவன் பேசுற டைமிங்லயே பொட்டுன்னு ஹீரோயின் அவன் தலையில துப்பாக்கியை வச்சிட்டா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இங்க தனியா உன்னை தேடி வந்ததுக்கான காரணம் உன்னை அரெஸ்ட் பண்ணி சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தவா? என் அப்பாவை கொண்டவனை நான் கொல்லணும் தாண்டா இத்தனை வருஷமா துடிச்சிட்டு இருந்தேன். மாட்டிக்கிட்டதும் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன்னு நினைச்சியா? போட்டு தள்ளதான் தனியா வந்தேன்னு ஹீரோயின் துப்பாக்கியை தூக்குனதும் தான். இவ்வளவு நேரமா நான் தான் அப்பாவை கொண்டேன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, இப்போ பட்டு உன் அப்பாவை நான் கொல்லப்பட்டு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுப்பட்டு அப்படின்னு கெஞ்சுறான்.
அதெல்லாம் ஹீரோயின் காதலியே வாங்கலையே. செத்து போன்னு ஒரு புல்லட் அவன் மேல இறக்க அடுத்து இவளுமே சாக போறா. ட்ரிகர் அழுத்தறதுக்குள்ள துப்பாக்கி அங்க வந்து தள்ளி விட்ட ஹீரோ, எல்லாம் என் தப்புதாமா, அப்பவே நான் அவன் கூட இருந்திருந்தா நீ தனிமையா ஃபீல் பண்ணிருக்க மாட்டல்ல, உன் கூட நான் இல்லாம போனதுக்கு ரொம்ப சாரிமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு அழுது ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாரு. அந்த கேப்ல இந்த உலகத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2.0 வந்துட்டாங்க. போனவன் ஹீரோவோட டைரியில இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த போட்டோ, இந்த கேஸ பத்தி எல்லாம் ஹீரோ டைரியில எழுதி வச்சிருக்க மேட்ரு, இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்ற வரைக்கும் நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவன் அடுத்து என்ன பண்ண போறான்றதுக்குள்ள ஹீரோயின்ட்ட வந்தா குண்டடி வாங்கினாலங்க சித்தி பையன். இந்த 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க டைமிங்ல கீழப்படுத்திருந்தா அவனை காணவங்க எங்கேயும் எஸ் ஆயிட்டு இருக்கான். சோ ஹீரோயின் தனித்தனியா பிரிஞ்சு அவனை தேட ஹீரோ அந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே வராரு. அப்ப ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த பக்கம் பேசுறது 2.0 தான். ராஜா, நீ நினைக்கிற மாதிரி சித்தி பையன் உண்மையான கில்லர் இல்ல ராஜா, சித்தி பையன் கூட கூட்டாளின்னு ஒருத்த வந்திருக்கான், அவன் தான் உண்மையான கில்லர். அவன் சொல்ற வேலையை மட்டும் தான் சித்தி பையன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நீ சித்தி பையனை பார்த்ததும் அவனை அடிச்சு புடிச்சு விசாரிச்சாதான் உண்மையான கொலகார யாருன்னு தெரியும். உற்றாதரான்னு 2.0 சொல்லும் போதே நினைச்சு பார்க்காத ட்விஸ்ட். ஹீரோவுக்கு பின்னால இருக்க பில்டிங்கோட மாடியில இருந்து சித்தி பையன் தொபகடின்னு ஒரு கார் மேல உழறான். யார் அவனை தள்ளி விட்டாங்களோ இவன் இருந்தாதானே உண்மையான கில்லரே யாருன்னு தெரியும். போச்சு, அவனே சாக கிடக்குறானே. அடுத்து என்னடா பண்றதுன்னு ஹீரோ உறைஞ்சு போகும்போதே இந்த எபிசோட முடியுதுங்க. வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போய் கில்லர் யாருன்னு பாத்துருவோமா? அப்படியே அடுத்த எபிசோடான 8வது எபிசோட ஓபன் பண்ணா காணா போன சித்தி பையனை ஆளாளுக்கு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு 2.0 கிட்ட இருந்து கால் வருதா. அவன் சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி சித்தி பையன் கொலகாரன் இல்ல, 12 வருஷத்துக்கு முன்னால என் அப்பாவை கார் அடிக்க வரும்போது நான் என் அப்பாவை காப்பாத்திட்டு அந்த காரை பார்த்தா காருக்குள்ள சித்தி பையன் மட்டும் இல்லாம பக்கத்திலேயே இன்னொருத்தவனும் இருந்தான், அவன் தான் கொலகாரன், அவனுக்கு எடுபடி தான் சித்தி பையன் இப்படின்னு 2.0 சொல்லிட்டு இருக்க டைம்ல மாடியில இருக்க சித்தி பையனை காட்டினா அங்க பிஏ ஒன்னும் இருக்கான். அவன் சித்தி பையன் கிட்ட போக போக அவன் கொஞ்சம் கொஞ்சமா பின்னால நடந்து வந்துகிட்டே இருக்கான். அதாவது செவுத்தோட எட்ஜ நோக்கி. டே எருமை, இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சுனா அடுத்து உன 4 பேர் தூக்கிட்டு போற மாதிரி ஆயிட்டும்டா, நில்றா, என்னடா உன் பிரச்சனைன்னு பிஏ ஒன் கேட்டா, நான் யாரையும் கொலை பண்ணல, 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பாவை கூட நான் கொல்லல, நான் நகை திருடலாம் தான் போனேன், அந்த ஆள் என்னைக்கு இல்லாம நீ சீக்கிரம் வந்துட்டான், நடக்கூடாது நடந்து போச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு சித்தி பையன் சொல்ல அப்போ நடந்த பிளாஷ்பேக் காட்டினா உண்மையாவே சித்தி பையன் எதுவுமே பண்ணலங்க. ஹீரோயின் அப்பா வந்ததும் பயந்து பேர் ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டான். இவன் கூட இன்னொருத்தவன் போனான் பாத்தீங்களா, அவன் தான் ஹீரோயின் அப்பாவை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அப்புறம் சுத்தியால பல தடவை அவரை அடிச்சு கொன்னு இருக்கான். சோ நான் கொலகாரன் இல்ல, உண்மையான கொலகாரன் யாருன்னு எனக்கு தெரியும், அதை ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு சித்தி பையன் கையில ஏதோ ஒரு செயின் எடுத்து காட்டுறாங்க. அந்நேரம் பார்த்து இந்த செயினுக்கு சொந்தக்காரன் எவனோ அவனே அங்க வந்துட்ட மாதிரி சித்தி பையனுக்கு ஒரு இமேஜினேஷன். வந்தவனை வளர்ந்த வயசு ஆளா காட்டல, சின்ன வயசு மாதிரியே காட்டுறாங்க. டேய் ஆஃப்டர் அரமெண்டல், நானா உன்னை இதுக்குள்ள எழுத்தேன், நீ தானடா விருப்பப்பட்டு எல்லாத்தையும் பண்ண, இப்ப டைம் சரியில்லைன்னதும் என்ன கோத்தோட பாக்குற பத்தியா, நீ ஏன் முடிவு எடுத்துக்கோடா, மத்தவங்களை வேட்டையாடுற வேட்டை மிருகமானு இருக்கணுமா இல்ல மத்தவங்களால வேட்டையாடப்படுற சின்ன மிருகமா இருக்கணுமான்னு அப்படின்னு இப்ப வந்திருக்கான்ல, இவன் தான் கில்லர் போலங்க. கில்லர் தன்னை மிரட்டுறதா நினைச்சு அவனாவே பயந்து சித்தி பையன் தானாவே பில்டிங் மேல இருந்து கீழே வந்துட்டான். இன்னமும் சாகல, அரைகுறை உயிரோட இருக்கான். அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருக்க சீஃப் கிட்ட வந்தா, சீஃப் வராண்டால நடந்து வரும்போது அப்பதான் ரூமுக்குள்ள இருந்த 2.0 ரூம் விட்டு வெளியே போறான். எப்பா ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னு சீஃப் கூப்பிட்டு இருக்கப்போ முன்னால போன 2.0 பின்னால ஹீரோவா நடந்து வரானா. சீஃபுக்கு கேர் ஆயிடுச்சுங்க, என்ன இவன் இப்பதான் அந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இந்த பக்கம் இருந்து வரான் அப்படின்னு குழப்பம் ஆயிடுறாங்க. அடுத்த ரூமுக்குள்ள போன ஹீரோ 2.0 இங்க வந்திருக்கான், நம்மளை பத்தின தகவல்லாம் பாத்துருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை சீஃப் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும்ல. அப்படி கொடுக்கும்போது யாரை கேட்டு நீங்க சித்தி பையனை ஷூட் பண்ணீங்க, யார் ஷூட் பண்ணது, என்ன காரணம்னு அவங்க கேட்டு நான் தான் சுட்டேன், எதுக்காக சுட்டேன்னு ஹீரோயின் சொல்றதுக்குள்ளங்க வாண்டடா உள்ள போந்த ஹீரோ, வேற வழி இல்ல மேடம், அவனை சுட்டுதான் ஆகணும், இல்லனா அவன் ஹீரோயினை போட்டு தள்ளிருப்பான், நீங்களே அவ கழுத்தை பாருங்க, கழுத்து நெரிச்சதுக்கான மார்க்கெல்லாம் இருக்குல்ல, வேற என்ன பண்ண முடியும், நான் தான் சுடுன்னு அவ சுட்டா அப்படின்னு பழிய அவர் ஏத்துக்கிறாருங்க. அடடா, இவன் ஏன் நம்மள இந்த தாங்கு தாங்குறான். அந்த எண்ணத்தோடயே ஹீரோயின் ஹீரோவை தனியா கூப்பிட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ட்விஸ்டான விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றா. அதாவதுங்க, கில்லரால கொல்லப்பட்ட சித்தியோட பாடியை அட்டாப்சி பண்ணாங்கல்ல, அப்ப சித்தியோட தலையில இருக்க காயத்தெல்லாம் பார்த்தா ஒரு ரைட் ஹேண்ட் பர்சன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு டாக்டர் சொன்னாங்க. பட் சித்தி பையனுக்கு எப்போ ஒரு கண்ணு போச்சோ போனது ரைட் சைடு கண்ணு, அப்பையில இருந்தே அவன் அவனோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்றது இல்ல போலங்க, லெஃப்ட் ஹேண்டை மட்டும் தான் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். என் கழுத்து நெரிக்கும் போது கூட லெஃப்ட் ஹேண்டால தான் நெரிச்சான், அதை மீறி லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவன் ரைட் ஹேண்டால அடிச்சாலுமே அடி பல தடவை விழுந்திருக்கு, ரைட் ஹேண்டை யூஸே பண்ணாதவன் பல தடவை ஒரே மாதிரி அடிக்கலாம் வாய்ப்பே இல்லைங்க. அப்ப சித்தி பையன் கொலகாரனா இருக்க மாட்டானா இப்படின்னு ஹீரோயின் சொல்ல அந்த டவுட் தான் 2.0 சொல்லி ஏற்கனவே ஹீரோவுக்கு வந்து போச்சு. இருக்குமா தெரியலையே, விசாரிக்க தான் தெரியும், பாப்போம். ஒரு சீஃப் கூப்பிடுறாங்க, நான் முதல்ல அவங்கள்ட்ட போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோவோட டேபிள் கிட்ட வந்த ஹீரோயின் ஹீரோவோட டைரியில அவரும்
கில்லரும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த போட்டோ ஒன்று வச்சிருக்காருல்ல, சும்மா டைரியை பார்த்தா உள்ள ஏதோ ஒரு போட்டோ இருக்க மாதிரி தான் தெரியுது. போட்டோல இருக்க 2 பேரோட முகமும் மறைஞ்சிருக்கிறதுனால யார் இருக்காங்கன்னு தெரியல. அது என்ன போட்டோன்னு ஹீரோயின் பார்க்க போறாங்க. திறந்துட்டா ஹீரோயினுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிடும். திறக்க போறப்போ வேற ஒரு போன் வந்து ஹீரோயின் டைவர்ட் ஆயிடுறா. அதுக்குள்ள அந்த பக்கம் சீஃபை பார்க்க போன ஹீரோவை காட்டினா, சீஃப் போன தடவை சொல்லாத உண்மையை இந்த வாட்டி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. உன் அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருப்பா, இதுக்கு மேலேயும் என்னால உண்மையை மறைக்க முடியாது, நீ உன் அப்பாவை போய் பார்த்துதான் ஆகணும், இதுதான் அட்ரஸ், போய் பாருன்னு சீஃப் ஒரு ஹாஸ்பிட்டலோட அட்ரஸை கொடுக்க, அதை வாங்கிட்டு ஹீரோ வெளியே வரும்போது குட்டி மேட்டு ஹீரோவை பாக்குறான். ஹீரோவனை பார்க்காமலே கார் கிட்ட வராரு பாருங்க. டக்குன்னு ஹீரோவை யாரோ மட்டைக்கு பிடிச்சி கார் சந்து கிட்ட கூட்டின்னு வராங்க. யாரானா 2.0 பலே ஆள்ராணி. நான் உன் உலகத்துக்கு போனதும் அங்க இருந்து நீ எங்கடா போனன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ இங்க வந்து என் இடத்துலயே பற்றைய போட்டு உக்காந்துருக்க பாத்தியா. சரி சொல்லு, சித்தி பையனை புஷ்டிங்களா, உண்மையான கில்லர் யாருன்னு அவன் சொல்லிட்டானா அப்படின்னு 2.0 கேட்டுட்டு இருக்கப்போ ஹீரோவை பார்த்தான்ல குட்டிமேட்டு, அவன் கார் கிட்ட வந்து ஹீரோவை கூப்பிடுறான். தோ வந்துட்டு தம்பின்னு ஹீரோ போலான்னு பார்த்தா, டேய் 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 குரூப்ல டூப்பு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து, இது ஏன் உலகம், அவன் கூப்பிடுறது ஒன்னும் இல்ல என்ன, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ விடாம 2.0 வெளியே வரான். சார் இப்பதானே உள்ள போனாரு, வேற ட்ரெஸ்ஸோட போனாரு, அதுக்குள்ளேயுமா ட்ரெஸ் ஆளு எல்லாம் மாறி போச்சு அப்படின்ற டவுட்டோடய குட்டிமேட் சித்தி பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோல பாஸ், அவன் சாகல ஆனா இன்னும் கான்சியஸ்க்கும் வரல, எப்போ வருவான்னு தெரியல அப்படின்னு டாக்டர் சொன்னதா இவன் சொல்லிட்டு இருந்தா. எதிரில் இருக்க 2.0 ஸ்டைலா தம் எடுத்து வாயில வைக்கிறாரு. இது வரைக்கும் ஹீரோ தம் பக்கமே போலல்ல, இதுல ஆரம்பிச்சு 2.0 ஆட்டிடியூட் வரைக்கும் எல்லாமே குட்டிமேட்டுக்கு சந்தேகத்தை கொடுக்க அவன் போயிட்டாங்க. அடுத்து எந்த ரயில்வே ட்ராக் இவங்க 2 பேரையும் வேற வேற உலகத்துக்கு வர வச்சதோ அந்த ரயில்வே ட்ராக்லயே போயிட்டு பேச்ச போடுறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பா கொல்லப்பட்ட அன்னைக்கு பஸ்ஸை விட்டு இறங்கி கொற்ற மழையில நான் ஹீரோயினுக்கு கொடையை கொடுக்க போயிட்டேன். அதனால அங்க என் அப்பா செத்துட்டாரு. நான் ஹீரோயினையும் சந்திச்சேன். ஆனா நீ ஹீரோயின் பக்கம் போகாததுனால உன் அப்பாவை காப்பாத்திட்ட. ஹீரோயின்னா யாருன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு. இதுலதான் நம்ம 2 பேரோட விதியும் மாறிடுச்சுன்னு ஹீரோ அவருக்கு தெரிஞ்சதை சொல்ல, எப்படியோ அதான் நான் இங்க வந்துட்டல்ல, நீ உன் உலகத்தை பார்த்து கிளம்பு, இனிமேல் இங்க நடக்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு 2.0 ஹீரோவை அவரோட உலகத்துக்கு போக சொல்றான். எப்படி ஹீரோ ஹீரோயினை விட்டு போவாரு, முடியவே முடியாது. நீ எப்படி இங்க இருந்து கொலகாரனை பிடிப்ப, போதையை போடலன்னா உன்னால வேலை செய்ய முடியுமா பாரு, இப்பவே பல்லு போன கொல்லு தாத்தா மாதிரி உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது, இதுல நீ கில்லரை பிடிச்ச கிழிச்சிருவ, நானும் இங்கதான் இருப்பேன்னு ஹீரோ அடம் பிடிச்சதும் 2 பேருக்குள்ள முட்டிச்சு. நானாச்சு பரவாயில்லடா, இங்க பல பேரோட உயிரை காப்பாத்திருக்கேன், என் அப்பாவை காப்பாத்தினது நான் தான், இன்னமும் ஹீரோயின் இங்க உயிரோட இருக்கா, ஆனா ஒன்னால உன் உலகத்துல உன் அப்பா ஹீரோயின் 2 பேரையும் காப்பாத்த முடியலையே. 12 வருஷமா ஹீரோயின் உண்மையை சொல்லாம உன் குற்ற உணர்ச்சி போகணும்னு அவளை கூடவே வச்சிருந்த, உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல தானே அவ ட்ராக்குக்கு போய் உயிரையே விட்டா, அவ சாவுக்கு காரணமே நீதான், நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னு ஹீரோவோட மனசு நொறுக்கின 2.0 கடைசியா சொல்றேன், நைட்டு ட்ரெயின் வரும், ஏறி உன் வேர்ல்டுக்கு போற வழியை பாரு, இங்கே இருந்து என்ன காண்ட் ஏத்தாத அப்படின்னு சண்டையோட 2 பேரும் பிரியறாங்க. அடுத்து வீட்டுக்கு போன 2.0 முத வேலையா போதை ஊசியை தான் எடுத்து போட போறான். அப்ப ஹீரோ சொன்ன வார்த்தை இவனுக்குள்ள இடியா இறங்க, அதாங்க போதையை போடலன்னா உன்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியுமா, நீ ஒரு போதை கைதானடா அப்படின்னு ஹீரோ சொன்னதை நினைச்சு ஊசியை போட்டுக்க முடியாம தவிக்கிறான். இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இந்த சித்தி பையன் கொல்லப்பட்ட 6 பேரையும் கடத்தினவன் அவன் தான். ஒவ்வொரு கடத்தலுக்கு அப்புறமுங்க அவன் யாருக்கோ கால் பண்ணிருக்கான். அது யாரோட நம்பர்னு ட்ரேஸ் பண்ணா கடைசியில அது ஒரு பர்னர் போன், ட்ராக் பண்ண முடியாத போனு. சோ அது யாரா இருக்கும்னு பேசிட்டு இருக்கப்போ PA1 கொல்லப்பட்ட சித்தியோட திங்ஸ் எல்லாம் இதான்னு ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து வச்சா அதுக்குள்ள கடத்தப்பட்ட 5வது விக்டிம் 6வது விக்டிம் அவங்களோட ஐடி கார்டெல்லாம் இருக்கு. சோ மேட்ரு புரியுதா? இதுக்கு முன்னால சித்தி பையனுக்கும் சித்திக்கும் பண ரீதியா சண்டை, பணம் வேணும் தான் சித்தி பையன் சித்திய கொண்டதா ஹீரோயின் நினைச்சால. இப்ப சித்தியோட திங்ஸ்ல கடத்தப்பட்டவங்களோட ஐடி கார்டெல்லாம் இருக்குன்னா நம்ம பையன் ஏதோ ஒரு தப்பு பண்றான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுதான் பையனை நினைச்சு பயந்தே இருக்காங்க. எங்க இந்த அம்மா வாயை திறந்துட்டா உண்மை வெளியே போயிடுமோன்னு தான் உண்மையான கில்லர் சித்தியை கொண்டு இருக்கான். கில்லர் மாட்டினா சித்தி பையனும் மாட்டின மாதிரி தானே. சோ கில்லர் கொல்லும் போது சித்தி பையனும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்கான். ஹீரோயின் கணிக்க ரொம்ப நேரமா ஸ்டேஷன்ல ஹீரோ ஆளை காணோம். ஹீரோ 2.0 அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த டைம்லலாம் அப்பா பையனுக்குள்ள பாசம் பொங்கி வழியுது. சொல்லிட்டாளா இந்த சீஃப் கிட்ட சொல்லாத என் நிலைமைய சொல்லிட்டாளா, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, போக வேண்டிய வயசு தானே. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம்ப்பா, உண்மையான கில்லரை கண்டுபிடிக்க போறீங்களாமே. எப்படியோ நான் கொலகாரம் இல்லைன்னு தெரிஞ்சு இது வரைக்கும் குற்ற உணர்ச்சியோட இருந்த நீ இப்ப அப்படி இல்லாம இருப்பல்ல. இனிமேல தலை குனிஞ்சு நடக்காம தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன். உங்க அப்பா நல்லவன் தான், அவன் எந்த தப்பும் பண்ணலன்ற தைரியத்தோட நடங்க அப்படின்னு அவர் ஃபீலிங்ஸை போட்டுட்டு இருக்கப்போ உள்ள போன ஹீரோயின் முட்டி போட்டு மன்னிப்பு கேக்குறா. ரொம்ப சாரி அங்கிள், இத்தனை வருஷமா நீங்க தான் என் அப்பாவை கொன்னீங்கன்னு நினைச்சு உங்களுக்கு சாப விடாத நாளே இல்ல. தினசரி உங்களுக்கு ஏதாவது ஆயிடணும்னு வேண்டிகிட்டே இருந்தேன். என்னோட அந்த வேண்டுதல்னாலதான் நீங்க இப்ப இப்படி பத்துட்டு
இருக்கீங்களோ என்னவோ மன்னிச்சூன்னு ஹீரோயின் கேட்டதும் சரி விடுமா, உனக்கு வந்த கோவமும் நியாயமான கோவம் தானே, யாரா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க, விடு விடு விடுன்னு அதை கூட அங்கிள் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேச்ச போட போன எபிசோட்ல ஹீரோயின் சாக போகும்போது அதை தடுத்து விட்ட ஹீரோ, நீ கஷ்டப்படும் போது நான் அவன் கூட இல்லாம போயிட்டேன், எல்லா தப்பும் என்னோட தான், என்ன மன்னிச்சிருன்னு கேட்டாரு இல்ல, அதுக்கான அர்த்தம் என்னன்னே ஹீரோயினுக்கு புரியாம இருக்கா. அதை இப்ப ஹீரோ கிட்ட கேட்டதும் என்ன சொல்றது, அது வந்துமா நான் கூட அந்த வயசுல தனிமையா தான் இருந்தேன், அப்போ ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்தா, சோ எனக்கு இருந்த தனிமையெல்லாம் போய் நான் சந்தோஷமா இருந்தேன், என் வாழ்க்கையில வந்த அந்த பொண்ணு எனக்கு அம்மாவா தங்கச்சியா அக்காவா நண்பியா எல்லாமாவும் அவதான் இருந்தா. சரி அந்த கதை எதுக்கு இப்போ நமக்கு தேவை இப்ப கில்லரை பிடிக்கணும். என்கிட்ட ஒரு விட்னஸ் சொன்னாங்க, 12 வருஷத்துக்கு முன்னால என் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ண வந்த கார்ல சித்தி பையன் மட்டும் இல்லாம பேசஞ்சர் சீட்ல இன்னொருத்தவன் தானா, அவன் தான் கில்லரா இருப்பான்னு நினைக்கிறேன், நம்ம இப்ப அவனை தேடி ஆகணும்னு ஹீரோ சொன்னதும் விட்னஸா அது யாரு, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையேன்னு ஹீரோயின் கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. அட வாமா, உனக்கு பதில் சொல்றதுக்குள்ள கில்லர் வேற யார் சொல்லியாவது முடிச்சிருவான் போல. 12 வருஷத்துக்கு முன்னாலேயே சித்தி பையன் கூட கில்லர் டிராவல் பண்ணிருக்கானா, அவன் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே கில்லர் அவனுக்கு ஃப்ரெண்டு தானே அர்த்தம். நம்ம சித்தி பையனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு முதல்ல இவனுக்கு யாரு தெரியும்னு கேட்போம் அப்படின்னு யார் யார்கிட்டயே விசாரிக்க, அதுல நிறைய பேருக்கு சித்தி பையன் யாருன்னு அடையாளமே தெரியல, ஒரே ஒரு ஆள் மட்டும், அட இந்த சில்வன்டா சப்ப பையன் சார், இவன் எப்ப பாரு எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருப்பான், ஸ்கூல் பசங்களாம் இவனை கலாய்ச்சி தள்ளுவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதை சொல்றான். ஆனா ஹீரோயினோட அம்மா சேர்த்து ஹீரோயினோட அப்பா சித்திய 2வதா கல்யாணம் பண்ணாரு இல்ல, அப்பதானே ஹீரோயின் முதல் முறையா சித்தி பையனை பாத்துருப்பா. இவ பாக்கும்போது அவன் அந்த மாதிரி பயந்தாங்கோலி கேரக்டர்ல எல்லாம் இல்லங்க, நல்ல தைரியமான ஆளா தான் இருந்திருக்கான். அப்படின்னா நடுவுல ஏதோ ஒண்ணு அவன் கேரக்டரை மாத்திருக்குன்னு தானே அர்த்தம். இது மாத்துச்சுன்னு ஒரு டவுட்டா. அதோட இப்ப பேசிட்டு இருக்க வட்டியே சித்தி பையனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வேற விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்கன்னு கேட்டதும் ஒரு விஷயம் இருக்குங்க, ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கப்போ என் கூட கிளாஸ்ல படிக்கிற பசங்க எல்லாம் ரோட்டோரமா சித்தி பையனை போட்டு அடிச்சு பொழந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வழியா வேற ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன் நடந்து வந்திருக்கான். இங்க சித்தி பையன் அடிச்சிட்டு இருக்க பசங்கள்ல ஒருத்தவன் தெரியாம அவன் மேல மோத அவன் கையில இருந்த போன் தவறி கீழே வந்துருச்சு. கில்லருக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்த்தோம்ல, நல்லா தான் இருப்பான், திடீர்னு கால் வேலை செய்யாம இருக்கும். காலன் மட்டும் இல்லங்க, திடீர்னு உடம்புல ஏதோ ஒரு பகுதி அவனுக்கு வேலை செய்யாம போயிடும். அப்படி அப்போ கை வேலை செய்யாம போனதும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுச்சு. சித்தி பையனை அடிச்ச எல்லாரையும் தோம்சம் பண்ணிருக்கான். சோ அதுல இருந்தே சித்தி பையனுக்கும் இந்த கில்லருக்கும் பழக்கமாயிருக்கா. பூவோட சேர்ந்த நாரும் மணக்க தானே செய்யும். ஆக கில்லர் கூட இருந்தே சித்தி பையனோட அந்த பயந்தாங்கோலி தன்மெல்லாம் போய் கொஞ்சம் தைரியமான ஆளா ஆயிட்டான். இப்போ பிரச்சனை, அப்ப சித்தி பையனோட அறிமுகமான கில்லர் எந்த ஸ்கூல்ல படிச்சான், அவன் எந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தான், அவன் யாரு அப்படின்றதெல்லாம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கவனுக்கு தெரியல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, மறந்து போச்சு. அப்படியே இந்த பக்கம் 2.2 ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட போகும்போது சித்தி பையன் பில்டிங் மேல இருந்து கீழே வந்த டைம்ல அவன் கையில ஒரு செயின் வச்சிருந்தான்ல, சோ அப்படி ஒரு செயின் கிடைச்சிருக்குன்ற போட்டோவை இவன் பார்த்ததும் ஹீரோ உலகத்துல இவன் இருந்தப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை பிளாஷ்பேக்கா யோசிச்சு பாக்குறான். பிளாஷ்பேக்ல அந்த உலகத்துல இருந்த ஃபாரன்சிக் டாக்டருங்க சித்தி பையனோட காரு ஹீரோவோட அப்பாவை அடிச்சு தூக்குன்னு அடுத்த ஒரு வாரம் கழிச்சு குடிகார பையன் போதையில காரை ஓட்டிட்டு போயிட்டு எங்கேயோ குத்திட்டான். அப்ப சித்தி பையனோட தலையில பட்ட அடியில தான் அங்க அவன் மென்டல் மாதிரியே ஆனது. ஆக்சிடென்ட்ல காருக்குள்ள சித்தி பையன் மட்டும் இருந்திருக்க மாட்டான், சித்தி பையனோட ஃப்ரெண்டான கில்லரும் காருக்குள்ள இருந்திருப்பான். அவன் கழுத்துல போட்டிருந்த செயின் தாங்க இது. இப்ப அந்த செயின் எங்க இருக்குன்னு 2.0 கேட்டா அதை எவிடன்ஸ் ரூம்ல வச்சிருக்காங்க. 2.0 அதை எடுக்க பாஞ்சுக்கிட்டு வரான். அந்த பக்கம் முடிஞ்ச அளவு விசாரணையை முடிச்சுட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் வாசல்லையே ஹீரோயின் கேக்குறா, ஏதோ ஒரு விட்னஸ் காருக்குள்ள 2 பேரும் பார்த்தாங்கன்னு நீ சொன்னல, அதுவும் அப்பாவா அப்படின்னு. இல்லம்மா, என் அப்பாவுக்கு தான் அந்த டைம்ல ஓவர் போதையில இருந்ததுனால என்ன ஆச்சுன்னே மறந்து போச்சு. அப்புறம் எங்க இருந்து அவர் சொல்லுவாரு, அவருக்கு மட்டும் ஞாபகம் இருந்து வாயை திறந்துருந்தாருன்னா நம்ம தான் கில்லரை எப்பவோ கண்டுபிடிச்சிருக்கலாமே. அதை ஹீரோ சொன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட உங்க அப்பாவை கூட்டிட்டு போனான்னு வைங்களேன், உங்க அப்பாவோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்க அவர் மறந்த விஷயங்களை கூட ஹிப்னடைஸ் மூலியமா வெளியே கொண்டு வந்துருவாரு. என்ன சொல்றீங்கன்னு ஹீரோயின் கேக்குறத அந்த வழியா வந்துட்டு இருந்த 2.0 அப்பாவும் கேட்டாரு. அவரே உண்மையான கொலகாரன் கஷ்டம், நம்ம மேல இருக்க பழி போயிடுச்சு, பையன் இனிமேல் தலை நிமிர்ந்து நடப்பான்னு தைரியமா இருக்காரு. இப்ப உண்மையான கில்லர் கிடைக்கல, அவன் கிடைக்கணும்னா அதுக்கு இவர் ஏதோ ஒரு விதத்துல உதவுவார்னு தெரிஞ்சா சும்மா விடுவாரா? தம்பி, ஹீரோயின் சொன்னதுக்கு எனக்கு ஓகேப்பா, அந்த சைக்காட்ரிஸ்ட் இங்க வர வைங்கப்பா. நானும் 10 வருஷமா நம்ம என்ன தப்பு பண்ணோம், அங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டும் வந்துட்டேன், சாக போறேன், இப்ப கூட அங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம செத்தா நல்லாவாப்பா இருக்கும். சோ அந்த சைக்காட்ரிஸ்ட வர சொல்லுப்பான்னு அங்கிள் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் எவிடன்ஸ் ரூமுக்கு போக ஸ்டேஷனுக்கு 2.0 வரும்போது அவனை பார்த்த பிஏ ஒன்னும் குட்டிமேட்டும், சார் என்ன அப்பாவை பார்க்க போனீங்களே, இப்போ ஓகேவா, அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு அக்கறையா விசாரிக்கிறானுங்க. இப்ப பேசுறது ஹீரோவா இருந்திருந்தா நல்ல பதில் வந்திருக்கும். 2.0 ஆச்சே, அவன் சுயரூபத்தை காட்டிட்டான். ஏண்டா பாகிஸ்தான் பால் விட்டீங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் எங்க அப்பா கொலகாரன் அது இதுன்னு அந்த ஆளை பச்சை பச்சையா கேட்டுட்டு இருந்தீங்க, இப்ப என்னடா உங்களுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது, கடையை சாத்திட்டு வேலையை பாருங்கடா
என்னடா அப்படின்னு வன்மத்தை கக்கிட்டு போனதும், இன்னும் இவன் திடீர் சைக்கோவா இருக்கான், நல்லா பேசுறான், மாத்தி பேசுறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு அவனுங்க 2 பேரும் கேவலப்பட்டு நிக்க எவிடன்ஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்கான்ல 2.0. அப்ப ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோயின் 2.0 பாத்துட்டா. ஹீரோ நினைச்சுக்கிட்டா இவன் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான்னு நினைச்சா இங்க என்ன பண்றான் அப்படின்னு ஹீரோயினும் 2.0க்கு பின்னாலேயே போக எவிடன்ஸ் ரூமுக்கு போன 2.0 சித்தி பையனோட கையில அவன் என்ன செயின் வச்சிருந்தானோ அதை இங்க இருந்து எடுத்துட்டான். அந்த செயின்ல இருக்க டாலரே ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்குங்க. டப்பாவை திறந்தா உள்ள இருந்து பச்சை கலர் மாத்திரை ஒண்ணு குதிச்சு ஓடி வந்து வெளியே விழ மாத்திரையை எடுத்து திரும்ப லாக்கெட்ல வச்சுட்டு 2.0 கிளம்புறப்போ அங்க ஹீரோயின் வந்துட்டா. ஓ நீ தானா அது, உனக்காக தான் அந்த நாதாரி உருகுறானா, உன் கூட இருக்கணும்ட்டு தான் நான் சொல்லியும் இந்த உலகத்தை விட்டு அவன் உலகத்துக்கு போகாம இங்கேயே இருக்கான். வேடிக்கையை பாரு, இந்த உலகத்துல நீயும் நானும் பாத்துக்கவே இல்ல, அந்த உலகத்துல என்னடான்னா நீயும் அவனும் கொஞ்சம் கொலாவி இருக்கீங்க. நாம போ, எனக்கு கிளற பிடிக்கிற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு விட்டக்குறை தொட்டக்குறையா ஹீரோயினுக்கு புரியாமலே பேசிட்டு போயிட்டான். இவங்கள்ட்ட மட்டுமா, இதுக்கு முன்னால PA1 குட்டிமேட் அவங்கள்ட்டையும் அப்படிதானே பேசினா. சோ ஏன் திடீர்னு ஹீரோ பழைய மாதிரி ஆயிட்டான்னு 3 பேருக்கு ஒரு சந்தேகம். அப்ப ஹீரோயின் சைக்காட்ரிஸ்ட் கால் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க, அதுக்கு என்னம்மா தாராளமா பண்ணிட்டா போச்சு, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சவன் அடுத்து ஒரு வெரி வெரி வெரியான ட்விஸ்ட கொடுக்குறாங்க. போனை வச்சான்ல சைக்காட்ரிஸ்ட், கில்லருக்கு எப்படி அப்பப்போ அவன் உடம்புல ஏதாவது ஒரு பாட்டு வேலை செய்யாம போயிடுமோ அதே மாதிரி இப்ப இவனுக்கு கை நடுங்குதுங்க. ஆஹா அப்ப இவன் தான் அவனா அப்படின்னு யோசிக்கும் போதே மறுநாளைக்கு வந்தா சைக்காட்ரிஸ்ட் அங்கிளை ஹிப்னடைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவரோட சப்கான்சியஸ் மைண்ட் தேவைப்படுற விஷயத்த மட்டும் யோசிக்காம ஏதோ மெமரிக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்பா பரவாயில்லப்பா, முடியலன்னா விட்டுடலாம்ப்பா, இன்னொரு நாள் கூட பாத்துக்கலான்னு ஹீரோ சொன்னாலும் முடியாது முடியாது முடியாது, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இந்த வாட்டி அப்பா கரெக்டா பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு கரெக்டா ஏப்ரல் 8, 2008 நைட்டு 9:35 மணிக்கு ஹீரோயின் வீட்டுல நடந்த மெமரிக்கு போயிடுறாருங்க. குடி போதையில போனை மறந்துட்டோன்னு அதை எடுக்க வந்த அங்கிள் கதவை தட்டிட்டு உள்ள போறாரா. உள்ள போனதுமே அங்க இருந்த கில்லர் இவர் பின்மண்டையில டக்குன்னு ஒரு ஷாட்டை கொடுத்து இவரை மயக்கமாக்கிட்டான். கண்ணை முழிச்சு பாடி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு செயின் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஒன்னாரா. எப்படியோ இவர் போகும்போது வீட்டுக்குள்ள கில்லர் இருந்திருக்கான்ல, சூப்பர்ப்பா, கில்லரை பாத்தியா, அவன் ஃபேஸ் உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி கேட்டா அது மட்டும் ஞாபகம் வரல. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கிள் செயின் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடும்போது தரையில வச்சிருந்து ஏதோ ஒரு பாட்டில தள்ளி விட்டு அது டேபிளுக்கு அடியில போய் பூந்திருக்கும்ல, சோ நான் ஒரு டேப்லெட் அப்பாவை தள்ளி விட்டேன்னு இவர் சொல்ல ஹீரோயின் அப்பாவோட கேஸ் ஃபைல்லாம் செக் பண்ணா கிரைம் சீன்ல எந்த ஒரு டேப்லெட் பாட்டில் கிடைச்ச மாதிரியும் இன்ஃபர்மேஷனே இல்ல. சோ கொலை பண்ணிட்டு அங்க இருந்து போன கில்லர் எங்க அந்த மாத்திரை டப்பாவால நம்ம மாட்டிக்க போறோம்னு திரும்ப கிரைம் சீனுக்கு வந்து அந்த டப்பாவை எடுத்துட்டு போயிருக்கணும். அதை ஹீரோ தெரிஞ்சுக்க அந்த பக்கம் 2.0க்கு கில்லரோட செயின் டாலர்ல இருந்து ஒரு மாத்திரை கிடைச்சது இல்ல, அதை அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்ன ஏதுன்னு செக் பண்ணா இவனுங்க ஏதோ ஒரு வியாதி பேர் சொன்னானுங்க. இருங்களேன், ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ் அதான் அந்த வியாதியோட பேராம். அதுக்கு யூஸ் பண்ற டேப்லெட் தான் இது. கில்லருக்கு இருக்க வியாதியை நம்ம பார்த்தோம்ல, அப்பப்போ உடம்புல ஏதாவது ஒரு மசில் வேலை செய்யாம போயிடும்ல, அதுக்கு எடுக்கிற டேப்லெட் தான் இது. இது ஒரு ரேரான வியாதின்றதுனால இந்த நாட்டிலேயே 100 பேருக்கு தான் அந்த வியாதியே இருக்குமா. நல்லதா போச்சுரா, யாருக்கெல்லாம் அந்த வியாதி இருக்கோ கண்டிப்பா அந்த லிஸ்ட் வாங்கிட்டா இருக்கும்ல, அதை மட்டும் எனக்கு அனுப்பிவிட, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு 2.0 கேக்குறான். இங்க அங்கிள் கூட இருந்த சைக்காட்ரிஸ்ட், பாவம் அங்கிள், நீங்களும் நிறைய ட்ரை பண்றீங்க, ஆனா உங்களுக்கு தேவையானதை உங்களால ஞாபகப்படுத்த முடியாமலே இருக்குல்ல. நான் இந்த ஜுவல் பாக்ஸை ஹீரோயின் சொல்லி எடுத்துட்டு வர சொன்னேன். 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் வீட்டுல இருந்து கில்லர் நகையெல்லாம் எடுத்துட்டு போனால, அந்த நகையெல்லாம் இருந்த ஜுவல் பாக்ஸ் தான் இது. இதை ஓபன் பண்ணா ஒரு மியூசிக்கும் வரும். நீங்க அன்னைக்கு அந்த கிரைம் சீனுக்கு போகும்போதும் இந்த பாக்ஸை பார்த்திருப்பீங்க, இல்லனா பாக்ஸை ஓபன் பண்ணதுனால அதுல இருந்து வந்த மியூசிக்கை கேட்டிருப்பீங்க. அதை இப்பவும் கேட்டா உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வரலான்னு பாக்ஸை திறந்து அந்த மியூசிக்கை போட்டதும் பழைய ஞாபகத்துக்கு போன அங்கிள் சின்ன பையனா இருந்த கில்லரோட முகத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அந்த சின்ன பையனை வளர்ந்த ஆளா காட்டினா வக்காளி நம்ம நினைச்ச மாதிரியே இந்த சைக்காட்ரிஸ்ட் தாங்க கில்லர். அங்கிளுக்கு தெரிஞ்சாலும் அதை வெளியே சொல்லாம அமைதியா இல்லப்பா எனக்கு எதுவும் ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு அவன் லைட்டா திரும்பினதும் எமர்ஜென்சி பட்டன் அழுத்தி ஆளுங்களை கூப்பிட்டு உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள கில்லர் உசாராயிட்டாங்க. வெளியே ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு உள்ள வரத்துக்குள்ள அங்கிளுக்கு மயக்க ஊசியை போட்டு மயக்கமாக்கிட்டான். வந்தவங்கள்ட்ட ஆளு தூங்கிட்டதா சொல்லி சமாளிக்க அடுத்து 2 பேரும் கிளம்பிட்டாலும் கில்லரோட கார் இவங்க காருக்கு பின்னாலேயே வந்துட்டு இருக்கு. எதுக்காகவோ ஹீரோவுக்கு லைட்டா கில்லர் மேல டவுட் தான். சோ உனக்கு எப்படிமா அந்த சைக்காட்ரிஸ்ட் பழக்கம், எப்ப நீ அந்தால முதல் முறையா பார்த்தேன்னு ஹீரோயின் கேக்குறாரு. அது எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒரு நாள் போறப்ப பார்த்தேன். ஏன் நான் மேட்ரு அதை ஹீரோயின் கேக்குறப்போ ஹீரோவுக்கு 2.0 கிட்ட இருந்து கால் வர, டேய் நான் உங்ககிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், இன்னைக்கு வெதர் ரிப்போர்ட்டையும் பார்த்தேன், மழை வரும்னு போட்டிருக்கானுங்க, நைட்டு மழை வந்தா ட்ரெயின் இங்க இருந்து உன் உலகத்துக்கு டிராவல் ஆகும், ஒழுங்கா ட்ரெயின் ஏறி இங்க இருந்து போற வழியை பாரு, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன்ட்டு அவன் போன வச்சிட்டான். இன்னொரு பக்கம் காரை ஓரிட்டு வந்த கில்லர் காரை ஒரு ரோட்டோரமா நிறுத்துறான். அப்ப அவன் கையை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஷேக் ஆகுதுங்க. உடனே தருதல ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க ஒரு நாள் நைட்டு அப்பெல்லாம் சித்தி இறந்துட்டாங்க. இவனுக்கு இந்த வியாதி இருக்கிறதுனால எப்ப டேப்லெட் தேவைப்படுனே தெரியாம கழுத்துல போட்டிருந்த செயின்ல சின்ன வயசுல இருந்தே இந்த செயினை போட்டிருக்கான். அதுல ஒரு மாத்திரையே வச்சிருப்பான். ஆபீஸ் விட்டு போறதுக்கு முன்னால அந்த
செயின் ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டும் போயிடுவான். அன்னைக்கு பாக்ஸ்ல செயினை வச்சதும் அங்க சித்தி பையன் வந்திருக்கான். ஏண்டா நீ சொன்னு உன்னை நம்பி நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்றான்னு. அதுக்குள்ள ஏன்டா என் அம்மாவை கொன்ன, அது பத்தாதுன்னு போலீஸ்ட நான் தான் கில்லர்னு போட்டு கொடுக்குற மாதிரி என்னோட ஜிம் லாக்கர்ல மர்டர் வெப்பன் 12 வருஷத்துக்கு முன்னால திருடப்பட்ட ஹீரோயின் அம்மாவோட நகை அதெல்லாம் வச்சது நீ தானே. இதெல்லாம் ரொம்ப தப்புடா, இப்படியே பண்ணிட்டு இருந்த நான் போலீஸ்ட போய் உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சித்தி பையன் என்னதான் மிரட்டினாலும் சொல்லு சொன்னா நம்பிடுவாங்களா? நான் தான் கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா? போடா ஆனத பாடுறா, நல்லா பேர் தெரியாத பிரேதாத்மா மாதிரி இருந்துகிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ண வந்துட்டாரு இவரு அப்படின்னு கில்லர் சித்தி பையனை கொஞ்சம் கூட மதிக்காம போனதுனால தான் எவிடன்ஸா இருக்கட்டும் என்ன கில்லர் பாக்ஸ்ல வச்ச அவன் செயினை சித்தி பையன் தூக்கிட்டு வந்துட்டான். இப்ப சித்தி பையனோட நிலைமை பில்டிங்ல இருந்து கீழே விழுந்தான்ல, போதா குறைக்கு ஹீரோயின் கொடுத்த குண்டடி வேற, ரெண்டும் கலந்து ஹாலுக்கு மண்டையில வேலை வச்சிருச்சுங்க. ஹீரோவோட உலகத்துல என்னைக்கோ தலையில அடிபட்டு அங்க இருக்கவன் மென்டல் ஆனான்ல, இந்த உலகத்திலயோ இப்ப இவனுக்கு தலையில அடிபட்டு அதே கண்டிஷனுக்கு வந்துட்டான். சோ விதி வலியுதுன்றது உண்மைதான் போல, கொஞ்சம் முன்ன பின்ன அதோட வேலையை காட்டுது. இங்க சீனை கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்க அங்கிளை பார்க்க போன 2.0 வந்துட்டம்பா, கில்லரை நெருங்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ண, அதுக்குள்ள கில்லரை பிடிச்சிடுறேன் அப்படின்னு மயக்கமா இருக்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவன் அந்த வியாதி இருக்க பேஷண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாம் கேட்டான்ல, அது சம்பந்தமா போன் வந்துச்சுன்னு பேச வெளியே வராங்க. கில்லர் அங்கிளை மயக்கத்திலே வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா இவனுக்கு தான் பிரச்சனை. சோ அங்கிளுக்கு அடுத்த டோஸை போட ரூமுக்குள்ள வரான் பாருங்க. கில்லரோட வியாதி வேலையை காட்டிடுச்சு, கை கால அசைக்க முடியாம அவன் ஸ்டன் ஆனதும் பட்டுன்னு கண்ண முடிச்ச அங்கிள் இதான் சாக்குன்னு அங்க இருந்து ஓடுறாரு. அங்கிளை காணோன்ற நியூஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்த 2.0க்கும் தெரிய வருது. 2.0 ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லி ஹீரோக்குமே மேட்டர் தெரிஞ்சு போச்சு. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தனித்தனியா பிரிஞ்சு அங்கிளை தேடிட்டு இருக்காங்க. 2.0வும் அங்கிளை தேடிட்டு இருக்கான். இங்க 12 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ரீக்ரியேட் ஆகுதுங்க. அங்கிள் பயந்து ஓடி வந்துட்டு இருக்காரு. ரோட்டு கிட்ட வரப்போ ஒரு காரை வர இடிக்கிற மாதிரி வருது. அப்ப 2.0 அங்கிளை காப்பாத்தின மாதிரி இப்பவும் காப்பாத்திட்டான். காப்பாத்திட்டு 2 பேரும் ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க நேர் எதிரில் பாத்துட்டு இருக்கும் போது வேற ஒரு கார் வந்து 2 பேரையும் அடிச்சு தூக்கிட்டு, அட பாவீங்களா, நான் விதியில ஒரு பாதி நினைச்சா அந்த விதியே நான் தானாடா. நான் இருக்க உலகத்துல தானே என் அப்பா செத்தாரு, இப்ப இந்த உலகத்துக்கு நான் வந்துட்டதுனால என் அப்பா ஸ்தானத்துல இருக்க இவரும் செத்துருவாருன்றதுதான் விதியா? ஆனா மத்த நானே 2 பேரையும் கொன்னுட்டேனேடா அப்படின்னு ஹீரோ விதியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதோட எபிசோடு முடியுதுங்க. இது வரைக்குமாச்சு 2.0 மறைஞ்சு இருந்தான். ஒரே உலகத்துல 2 விதமான ஆளுங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆயிட்டா அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியே ஆகணும். அப்ப உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துருமா? தெரிஞ்சா என்ன ஆகும்? இது இல்லாம உண்மை தெரிஞ்ச அங்கிள் கண்ணை முடிச்சா மட்டும்தான் சைக்காட்ரிஸ்ட் கில்லர்னு தெரியும். அப்படி இல்லனா அவனை கில்லர்னு எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? இன்னும் 2 வீடியோல அதெல்லாம் பார்த்து முடிச்சிருவாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.